இஸ்ரவேல் வம்சத்தார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சைத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் கல்தையர் மூலமாய் வேதனைகளை அனுபவித்த போது அவர்களுடைய சுற்றுப்புறத்தார் அவர்களை இகழ்ந்தார்கள். கர்த்தரோ இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அனைவரிலும் தம்முடைய நியாய தீர்ப்புகளை செய்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் அழிவதை பார்த்து சந்தோஷப்பட்ட அவர்களுடைய சுற்றுப்புறத்தாருக்கு இப்போது அழிவு வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்தில் இருந்து சேர்த்து கொண்டு வருவார். கர்த்தர் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்குவார். அப்போது அவர்கள் கர்த்தருடைய தாசனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போனாலும் கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வருவார். அங்கே அவர்களை குடியேற்றுவார். கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள் மறுபடியும் செழிப்பார்கள். அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டுவார்கள். அங்கே திராட்சைத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தரே தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் பரம கானானிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும். அங்கே நமக்கு துக்கமோ பயமோ சஞ்சலமோ கவலையோ இருக்காது. பரம கானானிலே நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். அங்கே நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் நித்திய சந்தோஷமும் உண்டாயிருக்கும்.